இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவாறே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. ரிமூவிங் மேக்கப்பே ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. பேபி ஆயிலோட ஃபர்ஸ்ட் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் கடலை மாவு அது வந்து ஐ ஹேவ் டு வாஷ் மை ஃபேஸ் வித் தட். லிப்ஸ்டிக், லோரியல், ஃபேஸ் வாஷ், மாமா அர்த், சீரம், வைட்டமின் சி சீரம், பாடி சீரம், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்களா? அவ்வளோலாம் டைம் இல்லை எனக்கு. நான் ஆக்சுவலி நல்லா சாப்பிடுவேன்ப்பா, நல்லா எல்லாமே சாப்பிடுவேன். 7 வாட்டி சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு லாட் ஆஃப் வெயிட் இல்லை ஆக்சுவலி நான் பிக் பாஸ் போனப்போ ஐ ஹேட் தைராய்டு ப்ராப்ளம், ஐ ஹேட் ஹைப்போதைராய்டு. ஸோ குண்டாக இருந்தால் என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன? ஸோ அந்த ப்ளீஸ் அந்த இனிமேல் அந்த மாதிரி கொஷின்ஸே கேட்காதீங்க. சில பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகர்ஸ் ரொம்ப இன்சுலின் லோவாக இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. பியூட்டி பார்லர் வந்து லிட்ரலி இப்போ யாருமே வேக்சின்கெல்லாம் கூட யாரும் பண்ணுறதில்ல. ஹேர் ரிமூவல், லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் இஸ் பிகம் ஸோ காமன். நான் நிறைய பேருக்கு வேக்சின்கெல்லாம் பண்ண இங்கே பம்ப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. Dandruff ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா, யூ டோன்ட் வாஷ் யுவர் ஸ்கேல்ப் ரெகுலர்லி, யூ கோ அவுட் பொல்யூஷனில் நீங்கள் ஓட்டிகிட்டு இந்த ஹீட்டில் எல்லாம் இருந்தால் சரியாக க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணலன்னா dandruff வரும். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? ஐ எம் ஃபைன். ஸோ யூ லுக் ஸோ ப்ரிட்டி. Thank you. So do you. உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் செல்ஃப் கேர் டிப்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வி ஹேவ் லைக் மெனி கொஷின்ஸ் ஃபார் யூ. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங், உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்கும்? மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஐ மீன் ஜஸ்ட் கேஷுவலாக தான், பட் ஐ யூஸ் ஸ்கின் ரெஜிமென் இருக்குது. நைட் க்ரீம்ஸ் எல்லாம் போடுவேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து காத்தால டு வாஷ் யூர் ஃபேஸ் அண்ட் ஐ ஹாவ் அ ஃபேஸ் வாஷ். And then Mama Earth இருக்கு இல்லையா, I use all of Mama Earth's products. They're really good. So அதோட ஃபேஸ் பேக் அண்ட் அதோட ஃபேஸ் வாஷ், ஸ்க்ரப் அதுதான் யூஸ் பண்ணுறேன் நான். வாட் அபவுட் யுவர் கம்ப்ளீட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்குறேன். Complete night ஃப்ரம் த டைம் யூ ரிமூவ் யுவர் மேக்கப். ரிமூவிங் மேக்கப்பே ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. அது வந்து நான் நிறைய பேர் தேர்ஸ் மெனி டெக்னிக்ஸ் ஃபார் இட். அதுக்கு ப்ராடக்ட்ஸே விற்கிறாங்க. பட் ஐ யூஸ் பேபி ஆயிலோட ஃபர்ஸ்ட் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கோகனட் ஆயில் போட்டு அதை மேக்கப்பும் ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தால் ஐ வைப் இட் ஆஃப் வித் வெட் டிஷ்யூ. மஞ்சள் கடலை மாவு அது வந்து ஐ ஹேவ் டு வாஷ் மை ஃபேஸ் வித் தட் அண்ட் தென் டேக் அ ஷவர். அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ அப்ளை மை ஸ்கின் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஐ புட் த மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஐ யூஸ் நியூட்ரஜினா. ஓகே. நைட் ரிப்பேர் க்ரீம் ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்கின் பிரைட்னிங்காக ஒரு ஆயின்மெண்ட், அந்த மாதிரி ஆயின்மெண்ட் இல்லை அதுக்கு அது என்ன சொல்கிறது, லோஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கின் டாக்டர் கொடுத்தாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இப்போ சில ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லுவேன். டெல் மீ வாட் இஸ் தட் யூ யூஸ். காஜல், லோரியல், லிப்ஸ்டிக், லோரியல், மாய்ஸ்சரைசர், நியூட்ரஜினா, ஃபேஸ் வாஷ், மாமா அர்த், பாடி லோஷன், வேசலின், சீரம், வைட்டமின் சி சீரம், பாடி சீரம், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்களா? அவ்வளோலாம் டைம் இல்லை எனக்கு. சரி, ஓகே. சன்ஸ்க்ரீன் ஐ யூஸ் நியூட்ரஜினா. பர்ஃப்யூம் நிறைய இருக்குது. இதில் உங்கள் ஃபேவரட் பர்ஃப்யூம் தான் சொல்லணும். ஐ யூஸ் கோகோ ஷனல். ஓகே. And then I also use Escada. Then I have Kenneth Cole. I use Kenneth Cole. ஆல் காஸ்ட்லி பிராண்ட்ஸ். ஓகே. காஸ்ட்லி அதெல்லாம். செலிபிரிட்டிஸ் வந்து பியூட்டி பார்லர்ஸ் நிறைய போவாங்க அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, நாமளும் பியூட்டி பார்லர் போகிறோம், பட் உங்களுக்கு ஒரு தனி க்ளோ வருது இல்லை. ஸோ செலிபிரிட்டிஸ் எதுக்காக போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் எதுக்கு போவீங்க? இப்போலாம் பியூட்டி பார்லர் ஆக்சுவலி கம்மியாக போகிறாங்க. ஐ டோன்ட் திங்க் யூ கைஸ் நோ. எல்லாமே ஸ்கின் கிளினிக்ஸ்க்கு போகிறாங்க. யூனோ மெடிக்கல் எஸ்தெட்டிக் கிளினிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளினிக்ஸ்க்கு போகிறாங்க. பிகாஸ் பியூட்டி பார்லர்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஓல்ட் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ பீப்புள் ஆர் டூயிங் பீல்ஸ், பீப்புள் ஆர் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் தி ஸ்கின். Of course they're doing a lot of other stuff also. So everybody is doing these new innovative face treatments. Beauty parlor வந்து literally இப்போ யாருமே வேக்சின்கெல்லாம் கூட யாரும் பண்ணுறதில்ல. ஹேர் ரிமூவல், லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் இஸ் பிகம் ஸோ காமன் அண்ட் இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின் ஆல்சோ. நான் நிறைய பேருக்கு வேக்சின்கெல்லாம் பண்ண இங்கே பம்ப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்கின் ஆல்சோ சாக்ஸ். எனக்கு நான் பண்ணி ரொம்ப கம்மி, ஸோ ஐ டோன்ட் நோ, பட் தே சே ஸ்கின் சாக். ஸோ அதனால் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்ததுனால பீப்புள் ஆர் ஆல் ஜம்பிங் ஃப்ரம் பியூட்டி பார்லர்ஸ் டு ஸ்கின் கிளினிக்ஸ் ஆக்சுவலி. பியூட்டி பார்லர் போகணுன்னா இந்த த்ரெட்டிங் அந்த மாதிரி பண்ணுறது தான் போவாங்க, ஒரு ஹேர் கலரிங் அந்த மாதிரி, விச் ஐ ரியலி நீட் டச் அப். ஐ நீட் டு கோ. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. ஐ வில் டெல் யூ 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். டார்க் சர்க்கிள்ஸ், ஸ்லீப் வெல், டேன், கடலை மாவு, ஓப்பன் போர்ஸ்,
close it with a really good primer. Pimples. Acne treatment எடுத்தா போயிடும். Dry skin. Moisturize. Okay. Split ends. Cut it off. Okay. உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபேஸ் பேக்னா என்ன? As I told, no, I use most of the products I use a Mama Earth. So அதில் uptan face pack ஒன்று இருக்கு. It's really good to remove tan and it helps with கொஞ்சம் glow கூட தரும். So shoot முடிச்சு every week twice ஆகுது அந்த face pack போடுவேன். So you know Botox treatment இன்னொன்று இருக்கு and fillers இருக்கு. What's the difference between both? See, Botox ஒரு வாட்டி போட்டால் அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேன் இருக்குது, like 6 months. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. cannot be diluted. அது அப்படியே இருக்கும். ஏதாவது எஃபெக்ட் ஆச்சுன்னா இட் will take its time. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபில்லர்ஸ் வந்து இட் இஸ் டிசால்வபிள். ஒரு வேளை எங்கேயாவது உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபேட் லாஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி கண்ணு கீழெலாம் ஃபேட் லாஸ் ஆகிடும், இங்கெல்லாம் லைன்ஸ் வந்துடும், ஒரு மாதிரி சாகியாக ஸ்கின் ஒரு மாதிரி தொங்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபில்லர்ஸ் போட்டுக்கலாம். பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் தெம் கிவ் தட் அந்த சீக்ஸ் ஆமாம் அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. Basically, if you have fat loss, they use fillers. Okay. There are several types of fillers. Are there Juvederm, Restylane, Resilience, and the மாதிரி நிறைய இருக்கு. Doctors இருக்காங்க அதுக்கு. You can talk to the doctor and get it done. Okay. So it's safe using all those. It is safe. Anything. It is non-surgical. It is not a surgical procedure. நிறைய பேர் இப்போ surgical கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Fat loss ஆனா you know fat transfer to the face கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Because like I said, you know நம்ம வந்து with age and everything நிறைய மாற்றங்கள் இருக்கும்ல பாடியில். we gain weight, அப்புறம் திருப்பி உடம்பு குறையும், திருப்பி கெயின் பண்ணுவோம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இட் ஷோஸ் ஆன் அவர் பாடி. ஸோ அதனால இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. இட் இஸ் ப்ரிட்டி கூல். நல்ல டாக்டர்ஸ் கிட்ட பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் சேஃப். Okay. So what is the treatment you have taken? I have taken several. Okay. I do a lot of treatments. See, நான் வந்து I grew up in the US. It's very common to take fillers or Botox or you know அந்த lifestyle maintain பண்ணுறது is very common there. அதுக்கு ஒரு செலிபிரிட்டியாக இருக்க தேவையே இல்லை. You won't believe, நான் இங்கே கூட I go to Velona clinic here in Adyar. அவங்க கிட்ட தான் I've been getting all my treatments done. Celebrities 2-3 பேர் தான் இருப்பாங்க, வந்து பண்ணிக்கிறது நார்மல் பீப்புள் தான். Okay. You understand what I'm saying? So it's not like celebrities தான் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் இல்லை. நார்மல் பீப்புள் பண்ணிக்கிறாங்க. It just doesn't get promoted, அவ்வளோதான். So fillers வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு? It's helped me a lot because see நான் ஒரு டைமில் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். Okay. And then ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி I lost weight. So I lost fat on my face. சில இடத்துல ஃபேட் லாஸ் ஆச்சு. ஸோ டு ஃபில் தட் ஃபேட் லாஸ்ட் ஏரியா ஐ ஹேட் டு டூ ஃபில்லர்ஸ். ஓகே. யா பட் யூ கான்ட் டெல். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ரெகுலர் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஹேர் கேர் ரொட்டீன் ஆஃப் ரேஷ்மானா என்னது? ஐ ஹேவ் ஃபியூ ஹேர் ஆயில்ஸ் தட் ஐ யூஸ். வாரத்தில் ஒரு 2 வாட்டி ஐ புட் த ஆயில். ஷாம்பு எல்லாம் வந்து ஐ யூஸ் டென்சிட்டா ஃபார் வால்யூம் and conditioner, Densita conditioner. அது வந்து ரெகுலர் ஷாப்ஸில் கிடைக்காது. ஐ ஆர்டர் ஆன் அமேசான். இட்ஸ் ரியலி குட் ஷாம்பு. எனக்கு நல்லா இட்ஸ் ஒர்க் அவுட் ரியலி குட் ஃபார் மீ. என்ன ஷூட்டிங்கில் இருப்போம் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேர்ள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹேர், அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இஃப் யூ டூ தென் யூ ஹேவ் டு புட் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்ப்ரே போட்டு கேர்ள் யூர் ஹேர், தென் இட் டசன்ட் டேமேஜ் த ஹேர். டேக்கிங் கேர் ஆஃப் ஹேர் யூ ஹேவ் டு டேக் வைட்டமின்ஸ், hair vitamins, skin vitamins, nails they sell biotin and B12 அந்த மாதிரி vitamins எல்லாம் எடுத்துக்கணும். So that will help. நிறைய பேருக்கு it will help. And also take a lot of protein intake. Protein helps your hair to be strong and it grows a lot faster. So what are the vitamins you take for your hair, skin, nails? I take biotin. Okay. And and then I take something called Perfectil. Perfectil and sort of hair vitamin irukku. I take those two. That's okay. So what is the serum you use for your hair? I don't have a serum that I use for my hair. Okay. Yeah, because serum pota my hair becomes too oily and soft. So then I don't use any serum. So what about the oil you use? I use an oil called Naked Organics or another brand called Secret. So அதில் வந்து oils எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அதில். These 2 brands are really good. They have Instagram pages. Everybody can check it out. It's pretty cool. இப்போ நீங்கள் வந்து you have to undergo a lot of eating treatments for your hair. Heating, yeah. So how do you handle all of that process? I stopped doing heat treatments. You don't do heating treatments? No, not anymore. ஒரு டைம் நிறைய பண்ணிட்டு முடியெல்லாம் கொட்டிடுச்சு. அதனால இப்போ பாதி முடி தான் இருக்குது. அதனால I stopped. So okay. இந்த crims, rollers, ironing இப்போ எதுக்குங்க இது என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்ஷன்ஸே வருதே, கிளிப் எக்ஸ்டென்ஷன்ஸ். கேர்ல்டாக ஒன்று விற்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக ஒன்று விற்கிறாங்க. உங்களுக்கு கேர்ள்ஸ் வேணுமா, எடுத்து போட்டுக்கோங்க, இங்கே ஒரு கிளிப்பு போட்டுருங்க, கேர்ள்ஸ்
You have curly hair. You want straight hair? Put the straight extension. It's so easy. You don't have to damage your own hair at all. You use extensions? I use extensions for shooting. Everybody uses extensions for shooting. Okay. இல்லன்னு சொல்லுங்க யாராவது போய். ஓகே கிரிம்ஸ் ரோலர்ஸ் ஐனிங்லாம் யூஸ் பண்ணால் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா யூ டோன்ட் வாஷ் யுவர் ஸ்கேல்ப் ரெகுலர்லி, யூ கோ அவுட் பொல்யூஷனில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இந்த ஹீட்ல எல்லாம் இருந்தால் சரியாக க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணலன்னா டேண்ட்ரஃப் வரும். ஆல்சோ ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருந்தால் கூட டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதுக்குன்னு சில பேருக்கு அது மெடிக்கலி இருக்கலாம், சில பேருக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணாமல் இருந்தால் கூட வரும். பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு யூ ஹேவ் லாஸ்ட் lot of weight. How is that? பிக் பாஸ் நான் அவ்வளோ குண்டாக இருந்தேன்னு நீங்கள் எல்லாம் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சது. ஐ தாட் நான் செம்ம செக்ஸியாக இருக்கேன் அங்கே கூட நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன இவ்வளோ குண்டாக இருந்தீங்க ஒல்லி ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு இல்லை ஆக்சுவலி நான் பிக் பாஸ் போனப்போ ஐ ஹேட் தைராய்டு ப்ராப்ளம், ஐ ஹேட் ஹைப்போதைராய்டு. ஸோ ஹைப்போதைராய்டுக்கு வந்து ஒரு 6 months மெடிசன் எடுத்தால் தான் பாடி வந்து நார்மல் வெயிட்க்கு வரும். ஸோ when I went inside I was still on medication. உள்ளே கூட I was taking medicines for that. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஆட்டோமேட்டிக்லி மை பாடி ஸ்டார்டட் ட்ராப்பிங், அந்த வெயிட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் குண்டா இது மாதிரியெல்லாம், இட்ஸ் அ ஹெல்த் கண்டிஷன் தட் ஐ ஹேட், தட் ஐ ஹாவ் டு லைஃப் லாங் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வரும், தைராய்டு வரும், ஹைப்போதைராய்டு வரும், ஹைப்பர் தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி நிறைய தைராய்ட்ஸ் இருக்குது. இஃப் யூ ஹேவ் டயபிட்டிஸ் பீப்புள் கெயின் வெயிட். ஸோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால நிறைய பேர் வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ குண்டாக இருந்தால் என்ன ஒல்லியாக இருந்தால் என்ன. ஸோ அந்த ப்ளீஸ் அந்த இனிமேல் அந்த மாதிரி கொஷின்ஸே கேட்காதீங்க. அங்கே வந்து குண்டாக இருந்தீங்க இங்கே வந்து ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒரு ஸ்ட்ரகிள். அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அது கிவ் தம் த ஸ்பேஸ், போகட்டும், லெட் தம் கோ ஆன் தேர் ஜேர்னி. கெயின் ஆகட்டும் கம்மி ஆகட்டும், ஆஸ் லாங் as அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ இந்த வெயிட்டை பற்றி வந்து கேட்டு அவங்க இது பண்ணாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது பிகாஸ் ஐ எம் சொரணலெஸ், யூனோ. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இது கேட்காதடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், பொதுவாகவே நான் சொல்கிறேன், வி ஹாவ் டு பி ஹாப்பி. நம்ம இந்த பாடி கடவுள் கொடுத்துருக்குற இந்த பாடியில் வி ஹாவ் டு பி ஹாப்பி. அதை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் இது ஒரு வெஹிக்கிள் மாதிரி, யூனோ, அவர் பாடி இஸ் லைக் அ வெஹிக்கிள், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நிறைய லாங் லைஃப் வரும், அவ்வளோதான். அதுக்காக வந்து ரொம்ப டயட் பண்ணி ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி 0 size இருக்கணும், இதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடி இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கான 3 ரொட்டீன்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் என்ன, லஞ்ச் ரொட்டீன் என்ன? நான் ஆக்சுவலி நல்லா சாப்பிடுவேன்ப்பா, நல்லா எல்லாமே சாப்பிடுவேன். 7 வாட்டி சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ லைக் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். ரொம்ப கெயின் ஆகிட்டேன்னா ஒரு 1 week அந்த மாதிரி கிரவுனலா, ஓட்ஸு, மியூஸ்லி அந்த மாதிரி மார்னிங் சாப்பிடுவேன். பட் மற்றதெல்லாம் சேம் தான், மற்ற ரொட்டீன் எல்லாம் சேம் தான். கார்ப்ஸ் வெறும் 300 grams ரைஸ் எடுத்துப்பேன் மத்தியானம். நைட் தென் I'll eat chicken or vegetables அந்த மாதிரி. ஓகே, ஸோ do you take any weight loss drinks? No, எனக்கு ஆக்சுவலி ஒத்துக்காது. ஐ ஹாவ் blood pressure problems, so I can't take weight loss drinks or caffeinated என்னது என்ன சொல்கிறாங்க இந்த ஃபேட் பர்னர்ஸ், அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது. கொஞ்சம் ஹெல்த் இல்லைன்னா பாதிக்கும் எனக்கு. ஸோ I've never taken those. So then naturally I try to lose weight. Is it advisable to take these weight loss drinks? It is advisable provided you are in உங்கள் பாடி வந்து உங்கள் ஹெல்த் வந்து நார்மலாக இருந்தால் எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, பட் எல்லாருக்குமே அட்வைசபிள் இல்லை. லைக் எனக்கு செட் ஆகாது, ஸோ நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் டயட் ஃபுட் ரெசிபி, டயட்டில் பெஸ்ட் ஃபுட் ரெசிபி ஏதாவது ஒன்று சின்னதாக சொல்லுங்களேன். ஈட் 6 to 7 times சாப்பிடுங்க. மியூஸ்லி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் ஒயிட் சாப்பிட்ணும். தென் மத்தியானம் ஒரு 300 grams ரைஸ், அதோட கொஞ்சம் சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிட்லாம். திருப்பி பசிக்கும். மேக் ஷூர் யூ டேக் அ ப்ரோட்டீன் ஷேக். அண்ட் தென் ஸ்ட்ராபெரி, ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு காஃபி அந்த மாதிரி 4 o'clock அந்த மாதிரி சாப்பிட்லாம். திருப்பி 6 மணிக்கெல்லாம் பசிக்கும். ஸோ மேக் ஷூர் அதுக்கு ஒரு ஏதாவது இந்த மாதிரி எக் ஒயிட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் நைட் டைம் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன். பேசிக்லி யூ நீட் டு டேக் ப்ரோட்டீன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து மெனி பீப்புள் ஃபாலோ அ செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ வாட் இஸ் தட் யூ ஃபாலோ? ஐ டோன்ட் ஹேவ் எனி ரூல்ஸ். வெயிட் லாஸ்க்கு வந்து சீரியஸ்லி only dieting you do? நோ, டயட்டிங் அளவாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதே கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. அதுக்குன்னு ஒரே வாட்டி இப்படி தட்டையில் இவ்வளோ சோறு போட்டுக்கிட்டு தின்னக்கூடாது, அது ரொம்ப ஆத்திரமாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.
paleo diet, intermittent diet, water diet னு இருக்கு. So what is that you I have tried intermittent diet before. ஒரு 2-3 months பண்ணேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. அதனால நான் நிப்பாட்டிட்டேன். It works. It worked. Intermittent fasting works. Again நான் சொல்றேன்ல அது ஹெல்த் ஒருத்தரோட பாடி கண்டிஷன் பொறுத்து தான் அது பண்ணணும். சில பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அவங்களுக்கு சுகர்ஸ் ரொம்ப இன்சுலின் லோவாக இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு யூஎஸில் இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி 1 o'clock தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு 1 o'clock சாப்பிட்றதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்புறம் சொன்னாங்க இவங்க சரியாக சாப்பிடாம சுகர்ஸ் லோவாக இன்சுலின் இதாயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். Okay. Yeah. So you said you followed intermittent diet. I followed for 3 months. எனக்கு பிடிக்கல அதை விட்டுட்டேன். So like what was that you exactly or a day routine and intermittent diet? You only eat at 12 and then you stop eating at 7 o'clock. You start eating at 12. மத்தியானம் தான் சாப்பிடுவேன். ஆரம்பிக்கிறதே மத்தியானம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி எடுத்துக்கலாம், பிளாக் காஃபி அந்த மாதிரி. 12 o'clock தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். தென் 7 o'clock in the evening I stop eating at any cost. சாப்பிடாத டைம் ஒன்று இருக்கும்ல, let's say ஒரு 16 hours or 18 hours. அதுதான் பேசிக்லி. Okay, what is that? What is the exact foods you take during the intermittent diet? No, intermittent dietல you can eat anything you want. Okay. Like I said, எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். But அந்த time restriction இருக்கு. அந்த பாடியில வந்து அந்த இன்சுலின் பிரேக் ஆகிறதுக்கு, அந்த சுகர்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு அந்த 16 hours கேப் இருக்கணும். Oh, okay. அதுக்கு தான். அப்பதான் வந்து மெட்டாபாலிசம், then you will start burning your own fat. Do you take any detox waters? I take detox. I need to get hair removal treatment, by the way. I take detox. Detoxன்னு இல்லை, green tea எடுத்துப்பேன் அப்பப்போ, அவ்வளோதான். What is the detox waters you prefer that anybody can take? Green tea is a really good detox. Green teaலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பிராண்ட்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ டீடாக்ஸ்க்கு, அதை எடுத்துக்கலாம். Okay, so one biggest mistake I have made in my weight loss journey அப்படின்னா what is that? இந்த மாதிரி உட்காந்து அதை பற்றி ஆங்கர்ஸ் கிட்ட பேசுறது தான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். இப்போ 90s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மேக்கப் போட்டிருப்பீங்க. ஆமாம். இப்போ ஒரு டைப் ஆஃப் மேக்கப் போடுவீங்க. நம்ம மார்னிங் ஒன்ஸ் போட்டோம்னா நைட் ஷூட் முடிகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பட் இப்போ எல்லாமே லிக்விட் ஃபவுண்டேஷனில் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னு